சாமி வணங்கணும். காது கிட்ட போய் சொல்லக்கூடாது. பிரார்த்தனை சாமிக்கு தெரியும். ஒரு தாய்க்கு குழந்தைக்கு என்ன செய்யணும் தாய்க்கு தெரியும். அதே இறைவனுக்கு நம்ம படைக்கின்ற போது நம்மளுக்கு என்னென்ன தேவையோ சாமிக்கு தெரியும், கொடுப்பாரு. நமக்கு அவசர காலம், பக்கத்து வீட்டில் நல்லா இருக்கு, நம்ம நல்லா இல்லையே, நாங்கள் மாடி மேலே மாடி கட்டிக்கிறாங்களே, நம்ம வீடு கட்ட முடியலையே, ஒரு குறை இருக்கும். நாம் செய்த பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்பதான் சாமி பலனை கொடுப்பார். அப்படி நமக்கு எதுவும் தெரியாமல் தவறு பண்ணியிருந்தாலும் கூட இந்த மனிதர் பிறகு எம்பெருமானை நம் வணங்கி வழிபாடு செய்கின்ற போது நமக்கு விடையை கொடுத்து சாமிக்கு நம்ம கொடுப்பார். அதனால நந்தியம்பெருமான் முதல் தெய்வம். தமிழ்நாட்டில் 2 இடத்துல நந்தி வரைக்கும் இருக்குது. திருப்பன்கூரில் சொல்லக்கூடிய நந்தியம்பெருமான் மலை போல மலைத்து உட்கார்ந்துருக்கு. நந்தனார் தினந்தோறும் சாமி வழிபாடு பண்ணணும்னு நினைப்பாரு. ஒரு ஐயர் வீட்டில் வயல் வேலை செஞ்சிருக்காரு. சாமி நான் இன்னைக்கு தரிசனம் பண்ண சிதம்பரத்துக்கு போகணும், திருப்பன்கூருக்கு போகணும்னு சாமி கண்ணீர் விட்டு அந்த ஐயரத்தில் போய் கேட்பாரு. அவனுக்கு எடிக்க போயிடு, அங்கேயா கழனி வேலை பார்த்தியா, நாற்று நட்டியா, களை பறிச்சியா, அதை பார்த்தியா, இந்த வீட்டு வேலையை பாரு, கோயிலுக்கு போன அவசியம் கிடையாதுன்னு போக விட மாட்டார். நிறைய வேலை வாங்கி ஏற்பட்டார். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இரவு கடைசியா சாமி தரிசனம் பண்ண போகணும். ஒரு நாள் சாமி தரிசனம் பண்ண போன ரொம்ப வேண்டாரு. அன்னைக்கு பார்த்து ஐயர் என்ன பண்ணாரு, நிறைய வேலையை கொடுத்தாரு. நிறைய வீட்டு வேலை, கழனி வேலை, நடத்த வேலை கொடுத்தோடனே இந்த வேலை முடிச்சுட்டு போனோம் அப்படின்னு சாமி அந்த ஐயர் கொடுத்தாரு. அவர் மனம் வருத்தி நம்ம இந்த வேலையை எப்படி நம்ம முடிக்கிறது, எப்படி நம்ம கோயிலுக்கு போகிறது, ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கிறார். ஒரு சிவபெருமான் பார்த்தார். போது நாங்கள் அண்ணா வந்து எல்லா வேலையும் சீக்கிரமா செய்ய சொல்லி வேலை சீக்கிரம் முடிஞ்சு கோயிலுக்கு போறார். தரிசனம் பண்ண போற பார்த்தா அவரு தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கு உள்ள கோயிலுக்குள்ள விட மாட்டார். ஒளி மரத்தில் நின்று சாமி தரிசனம் பண்ணலான்னு பார்த்தா நந்தி உயரமாக மலை போல வளர்ச்சியில் இருக்குது. சாமி தெரியல, வெளியே சாமி பார்க்க முடியாது. நந்தி விலகினாதான் பார்க்க முடியாது. அப்போ நந்திய பெருமாளத்துல சாமி நான் தினந்தோறும் நான் பார்க்கலான்னு வரேன், இந்த நந்தி மலை போல மறைச்சி நிற்குது, எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டியா, மனம் முழுகி கண்ணீர் பழுக்க தினந்தோறும் வேண்ட. ஒரு நாள் வேண்டுகின்ற பொழுது அந்த சிவபெருமான் பார்த்தார். என் நந்தி விலகு என்றார். விலக மாட்டேன், நான் தான் பிரதானம் அந்த கோயில்ல, உங்களுக்கு நான் தான் வந்து பிரதானமா இருக்கக்கூடியவன், என்னையா விலக சொல்றீங்களா, என்ன விட பெரியவங்க யாரு இருக்க, என்னை விட உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேற யாரு அப்படின்னு சொல்லி இந்த நந்தி விலக மாட்டேன். சிவபெருமான் பார்த்தார். கோபத்தோட விலகுன்னு சொன்னார். விலகி நந்தி விலகின உடனே சாமி நேர நல்லா தெரியும் தரிசனம் பண்ணார். பண்ண உடனே அப்ப நந்திக்கு கொஞ்சம் கோபமா இருக்கு. யாரோ வந்தா நம்மளும் நம்ம விளக்க சொல்றாரு, அப்படி நான் முக்கியம் கிடையாது. நந்தி கோபப்பட்டு சரி நந்தி எதிர்க்க வாங்கி கூப்பிட்டார் சாமி. அது ரோஷம் வந்துச்சு, நான் வரமாட்டேங்க, நீ என்ன விலகுன்றீங்க வாங்குறீங்க, என்னை விட உனக்கு யார் முக்கியம், நானா முக்கியம் சொல்லி நந்தி கடைசி வரலாம் நேராக வரல. திருப்பன்கூர்ல பார்த்து சிதம்பரம் பக்கத்துல திருப்பன்கூர்ல நந்தி விலகினார். சாமி நேராக இருக்குன்னா ஒரு 3 அடி தள்ளினார். இன்னைக்கும் அப்படிதான். சரி அங்கதான் அப்படின்னாங்க பட்டீஸ்வரம் கோயிலுக்கு, கும்பகோணம் பக்கத்துல பட்டீஸ்வரம். பட்டீஸ்வரத்துல ஞானசம்பந்த பெருமான் சின்ன 3 வயது குழந்தை வெயில அங்கு வரக்கூடாதுன்னு முத்து பல்லக்கு கொடுக்குறாரு. முத்து பல்லக்கு கொடுத்த உடனே பல்லக்குல இருந்து மெயின் ரோட்ல வராதிங்க, அவர் அழகை பார்க்கணும், நந்தி மாதிரி நந்தி விலக மாட்டேன், என்னோட யார் முக்கியம் விலக மாட்டேன், விலகையா இல்லையான்னு கோபத்தோட சொன்னாரு. நந்தி விலகின உடனே அந்த ஞானசம்பந்த பெருமான் முத்து பழக்கல வர அழக பாகத்துல நந்தி விலக சொல்றாரு. இன்னைக்கு அந்த பட்டீஸ்வரத்துல பாத்தீங்கன்னா நந்தி ஒரு 4-5 அடி கையில விலகிதான் இன்னைக்கு அந்த நேரம் இருக்கார். அப்போ நந்திய பெருமானுக்கு அவ்வளவு பெருமை.